ஒரு நாட்டுடைய வலிமை அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய இராணுவத்துக்கிட்ட தான் இருக்குது. எந்த ஒரு நாட்டில் இராணுவமானது சிறந்த முறையில் இருக்கோ அந்த நாடும் சிறந்த முறையில் இருக்கும். அதே சமயம் எந்த ஒரு நாட்டில் இராணுவமானது மோசமான நிலையில் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த நாடுமே மோசமான நிலையில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் ஆர்மிஸுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 5 லக்சம்பர்க். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐரோப்பிய நாடு இதுதான். ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலுமே அவங்களுடைய இராணுவத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துவாங்க. ஆனால் கவனமே செலுத்தாத நாடுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த லக்சம்பர்க் தான். லக்சம்பர்க் வருடத்திற்கு அவங்களுடைய இராணுவத்தில் 38,000 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறாங்க. ஆனால் அந்த 38,000 கோடி ரூபாயும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய இராணுவத்துறையானது எதுவுமே இல்லாமல் இருக்கு. அவங்க இராணுவத்தில் ஒரு மிசைல் லான்ச்சர் கூட கிடையாது, ஒரு டேங்க் கூட கிடையாது. ஏன் மொத்தமே 1000 படை வீரர்கள் தான் லக்சம்பர்க் ஆர்மியிலேயே இருக்காங்க. லக்சம்பர்க்கை சுற்றி கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி மாதிரியான மிகப்பெரிய நாடுகள் இருக்கிறதால அந்த நாடுகள் கிட்ட நட்புறவு வச்சிருக்கிறதாலேயே இந்த நாடுக்கு பெரும்பாலும் ஆபத்து எதுவுமே வராது. ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி தான் இவங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க. அதனால தான் வீக்கஸ்ட் ஆர்மிஸ் பட்டியலில் இந்த ஐரோப்பிய நாடு இடம் பிடிச்சிருக்கு. நம்பர் 4 பனாமா. நாம் இப்போ வீக்கஸ்ட் ஆர்மிஸுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த பனாமாவில் ஆர்மின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி தான். மொத்தமே 16,000 வீரர்கள் மட்டும்தான் இந்த பனாமாவுடைய இராணுவத்தில் இருக்காங்க. இந்த 16,000 பேருமே தேவைப்பட்டால் மட்டும்தான் இவங்க இராணுவத்தில் வந்து உதவி பண்ணுவாங்க. ஏன் இந்த நாட்டில் இராணுவம் அப்படிங்கிறதே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா 1990ஆம் ஆண்டே இங்கே இருக்கக்கூடிய இராணுவமானது மொத்தமாக அழிஞ்சிருச்சு. ஏன்னா 1990ஆம் ஆண்டு அமெரிக்கா வந்து இந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். வணிக ரீதியா இவங்களுடைய துறைமுகத்தை கைப்பற்றியதன் மூலமா அந்த துறைமுகத்தை ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு அமெரிக்காவே எடுத்துட்டாங்க. அதனால அமெரிக்க ராணுவ வீரர்கள் தான் அந்த நாட்டை ஒட்டுமொத்தமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் பனாமாக்கு கடற்படையினரோ விமானப்படையினரோ யாருமே கிடையாது. மொத்தமே 14 ராணுவ விமானங்களும் 22 ராணுவ ஹெலிகாப்டர்கள் மட்டும்தான் இந்த பனாமா நாட்டில் இருக்குது. பொதுவாக அமெரிக்கா ஒரு நாட்டில் இறங்கிருச்சுன்னா அந்த நாடு நாசமாக தான் போகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா பனாமா நாடானது விளங்குது. நம்பர் 3 சூரியனாம். சூரியனாம் அப்படிங்கிற நாட்டை 1975ஆம் ஆண்டு வரைக்கும் நெதர்லாந்து ஆனது ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1975ஆம் ஆண்டு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் பேச்சுக்கு மட்டும்தான். சுதந்திரத்தை கொடுத்துட்டோன்னு சொன்னாலுமே அவங்களுடைய ஆட்சி முறையானது மறைமுக நாட்டின் மேலே இருந்துச்சு. இவங்களுடைய இராணுவத்தில் மொத்தம் 1800 போர் வீரர்கள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிசைல் லான்ச் கூட கிடையாது, ஒரு டேங்க்ஸ் கூட கிடையாது. இந்த சூரியனாம் ராணுவத்தில் மொத்தம் 600 ராணுவ வாகனங்கள் இருக்குது. அந்த எல்லா ராணுவ வாகனங்களுமே 1975 நெதர்லாந்துக்காரங்க விட்டுட்டு போன ராணுவ வாகனங்கள் தான். அந்த வகையில் செகண்ட் ஹேண்ட் ராணுவ வாகனங்களை வச்சு தான் இவங்க ஒட்டுமொத்த ராணுவத்தையே உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால தான் 3வது இடத்துல இந்த லிஸ்ட்ல சூரியனாம் நாடானது இருக்கு. இவங்களுடைய விமானப்படையில மொத்தமே 3 ஹெலிகாப்டர் தான் வச்சிருக்காங்க. இவங்களுடைய கடற்படையில மொத்தமே 46 சிறிய படகுகள் மட்டும்தான் இருக்கு. சூரியனாமானது 90% மலைக்காடுகளால் நிரம்பியது. அதனாலேயே இவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது குறைவாக தான் வரும். அந்த குறைவான ஆபத்துக்காகவே இவங்க குறைவான மிலிட்ரி பர்சனல்ஸை வச்சிருக்காங்க. நம்பர் 2 சொமாலியா. ராணுவ வீரர்கள்னு சொன்னால் மக்களை காப்பாற்றுறவங்கள தானே ராணுவ வீரர்கள்னு சொல்லுவோம். ஆனால் சொமாலியா நாட்டை பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்கள பார்த்தாலே மக்கள் நடுநடுங்கி போவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ராணுவ வீரர்கள் கேங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. கேங்ஸ்டர்ஸால் மட்டும்தான் ராணுவ வீரர்களாக மாற முடியும். அந்த ராணுவ வீரர்கள் மக்களை அடிக்கிறது, அவங்களுடைய பொருளை திருடுறது, பெண்களை கற்பழிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே மோசமான செயல்பாடுகளில் இந்த சொமாலியா ராணுவமானது ஈடுபடும். ஆனால் இந்த நிலையானது 2006ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வருகையால் மாறுச்சு. அதாவது அவங்க அந்த நாட்டை கெடுக்க தான் பார்த்துருக்காங்க. பட் நல்லது செஞ்ச மாதிரியும் தான். அவங்க அந்த ராணுவத்தை சீரமைச்சு இப்போ அந்த ராணுவத்தில் 15,000 ராணுவ வீரர்களும் 1500 ராணுவ வாகனங்களுமே இருக்குது. ஆனால் அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்த கொடுமை குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆனால் இல்லாமல் போல இன்ன வரைக்கும் கொடுமைகள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொமாலியாவுக்கு கடற்படையோ விமானப்படையோ எதுவுமே கிடையாது. ஏன் அங்கே ரயில்வே துறைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த நாட்டுக்குள்ள போக்குவரத்து அப்படின்னு சொன்னாலே அது சாலை வழி போக்குவரத்து தான். இதனாலேயே நிறைய கொடுமைகளானது சொமாலியா நாட்டில் இன்ன வரைக்கும் இராணுவத்தினராலேயே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டோம். நம்பர் 1ல எந்த நாடு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1 பார்ப்போம். நம்பர் 1
பூடான் அப்படிங்கிற நாடு நம்ம இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது. அந்த நாட்டுக்கு இராணுவமே தேவைப்படாது. அந்த இராணுவமே தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த லிஸ்ட்டில் இது நம்பர் 1 இடத்த இடம் பிடிச்சிருக்கு. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கான துறை ஒரு நாட்டுக்கு இருக்குன்னு சொன்னால் அது பூடான் நாட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா பூடான் நாட்டுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரையவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இமாலய மலையை சுற்றி இருக்கிறதாலையும் அதுக்கு பக்கத்து நாடுகளாக சீனா மற்றும் இந்தியா 2 நாடுகளும் இருக்கிறதால 2 நாடுகளுக்கிட்டையுமே நட்புறவை அவங்க பேணிக்கிட்டு வராங்க. இந்த ஒரு காரணத்தாலேயே அவங்களுக்கு ஆபத்துன்னு ஒன்று வரவே வராது. அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களால விமானப்படையை உருவாக்கவே முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மலைப்பாங்கான இடம் அப்படிங்கிறது அதுக்கு ஒத்துழைக்காது. அதே மாதிரி கடற்படைன்னு ஒன்று இவங்களுக்கு தேவையே படாது. அந்த வகையில் ரொம்பவே அமைதியான நாடாகவும் இராணுவமே தேவைப்படாத நாடாகவும் இந்த பூட்டான் நாடானது விளங்குது. இந்த பூட்டான் நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 1800 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அந்த 1800 பேருக்கும் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுடைய சுதந்திர தினத்தப்போ சல்யூட் அடிச்சுட்டு போகிறது மட்டும்தான். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம நாட்டுடைய இராணுவத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை.